இப்போ இங்கே இருக்கிற நடக்கிறது எல்லாமே மாற்றுறதுக்கு ஏதோ புதுசாக ஒரு மாற்று கட்சியாக ஒரு ஒரு கட்சி வரணும். அதுக்காக தான். அப்ப இப்ப நடக்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்களாம் பார்க்க தான் செய்கிறீங்க. ஏதாவது ஒரு மாற்று கட்சி வந்தால் தான் இவங்களோட ஐடியா என்னன்னு சொல்லி தெரியும். என்ன மாற்றம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லா விஷயத்துலையும் மாற்றம் நடக்கணும். இப்போ இந்த ஏரியாலேருந்தே எல்லாமே மாற்றம் நிறைய நடக்க வேண்டியிருக்கு. ஒரு விஷயம் இவர் வந்தால் புதுசாக அது ஏதாவது பண்ணுவார். எதை அடிப்படையில் நீங்க நம்புறீங்க? இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. இப்போ அவர் வந்து முழுசாக வந்துட்டு நடிக்கிறதை விட்டுட்டு கட்சிக்கு வரங்கும்போது இப்போ எப்படி நடிப்பில் அவர் ஃபுல்லாக இதாக இருந்தாரோ அப்பயே அந்த இதில் பண்ணாரோ இப்போ முழுசாக நல்லது பண்ணுவாருன்னு சொல்லி நம்புகிறோம். கண்டிப்பாக பண்ணுவார். ஆனா விமர்சனம் நிறைய பண்றாங்க விஜய், அது எப்படி பாக்குறீங்க? விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. புதுசாக வந்து பார்த்தா தானே தெரியும் அவங்களுக்கும். அடித்தளம் இதே இல்ல, கட்சியில அடித்தளம் இல்ல அப்படின்றாங்க, விமர்சனம் பண்றாங்க. அடித்தளம் இல்லைன்னா இப்போ ஒரு புது கட்சியாக வராங்க. இப்போ புதுசாக வரவங்களுக்கு யாருமே இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது புதுசாக வரவர் வந்துட்டு இப்போ அவரோட இது பண்ணி அவர் வராரு வரல ரெண்டாவது. ஆனால் ஒரு வேளை வந்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு அப்போ தான் தெரியும். புதுசா அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுறதுன்னு கேக்குறாங்க மக்கள், அது எப்படி பாக்குறீங்க? அதே மக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க. மக்கள் கேட்குறாங்க, ஒருத்தங்க கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் நம்பி ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க. அப்போ அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவங்க அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? அதனால் கண்டிப்பாக இந்த தடவை அவர் தான் வருவார். எங்க வந்திருக்கீங்க? இங்க சென்னை தளபதி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். பனையூர். நாங்க பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்காக மனு கொடுக்க வந்திருக்கோம். தளபதி சிஎம் வருவாரா? கண்டிப்பா வாரு. இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? கண்டிப்பா வாரு. எதன் அடிப்படையில வருவாருன்னு சொல்றீங்க? திமுக இத்தனை ஆண்டு கால ஆட்சி. கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுனாங்க? ஒண்ணுமே பண்ணலையே. எனக்கு தெரிஞ்சு பெண்கள் வந்து ரொம்ப அதிகமா வந்தது தமிழக வெற்றி கழகத்தை தான் நம்பி தான் வராங்க. இப்ப நான் உட்பட. நான் இப்ப வரைக்கும் எந்த ஒரு கட்சி துண்டுமே இது நாள் வரைக்கும் நான் போட்டதில்ல. ஸோ நான் தளபதிக்காக மட்டும் தான் இதுக்குள்ள வந்தேன். இப்ப நான் நம்பி நான் வந்திருக்கேன்னா தளபதிக்காக அவர் பண்ணுன எல்லா நல்ல விஷயத்துக்காக மட்டும் தான் நான் வந்திருக்கேன். 5000 கொடுத்துருக்காங்க திமுகல இருந்து, அதெல்லாம் ஓட்டா மாறன்றாங்க, இது எப்படி பாக்குறீங்க? எங்க பணம் தானே, மக்கள் பணம் தானே. வாங்கிட்டு தளபதிக்கு ஓட்டு போடட்டும். எங்கள் பணம் தான் எங்கள்கிட்டயே குடுத்துருக்காங்க. இதுல என்னங்க? 5000 நாளைக்கு 10,000 கூட குடுப்பாங்க. வாங்கிக்கிட்டும். வாங்கிட்டு கண்டிப்பா வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எல்லாருக்கும் ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு தான் போடுவாங்க. தளபதி சொன்னது என்ன? வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்து ஓட்டு போட்டுருங்க. எங்க பணத்தை எங்ககிட்டயே எடுத்து குடுக்குறாங்க. அவ்வளோதான். சிம்பிள். எதுக்காக தளபதி முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியமா. இத்தனை நாள் அரசியல்ல வந்து பெண்கள் வந்து அதிகம் வந்து நான் பார்த்ததே இல்ல. எல்லாருமே வந்து காசு குடுத்து தான் கூட்டிட்டு வருவாங்க. ஆனா தளபதிக்காக ரூ. 1 கூட நாங்க செலவு பண்ணி யாருமே வந்ததில்ல. நாங்க எங்க பொள்ளாச்சி தொகுதியில, நாங்க இங்க கோயம்புத்தூர்ல வந்து பூத் கமிட்டிக்கு வந்து அந்த மாரி பொதுக்குழு கூட்டத்துக்கு, பூத் கமிட்டி எதுக்குமே வந்து காசு வந்து குடுத்ததே இல்ல. அவங்களா வர்றாங்க. கட்டாயம் ஜெயிப்பாரா? கண்டிப்பா. நிறைய விமர்சனங்கள் வருது, எப்படி பாக்குறீங்க தளபதி மேல? நாங்க அத பார்க்கறதில்ல. கண்டுக்கறதில்ல. கண்டிப்பா செய்வாங்க. கரூர் சம்பவத்திலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப வரைக்குமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க அதெல்லாம் கண்டுக்கறதில்ல. இப்போ ஊழல்வாதின்றாங்க, தளபதி ஊழலே செய்ய மாட்டேன்றாரு, ஆனா ஊழல்வாதின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வேற அவங்களுக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்களே. பனையூர் பண்ணையாருன்னு எல்லாம் சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? நாங்க அதுதான் சொல்றேனே நானு. அவங்க எது வேணாலும் சொல்லுவாங்க. நாங்க அத பொருட்படுத்தல. நாங்க மக்களுக்காக மட்டும் தான் வந்தோம். அவர் கூட நின்னு கண்டிப்பா மக்களுக்காக நாங்க நல்லது செய்யணும்னு தான் இப்ப வரைக்கும் வந்திருக்கோம், செய்வோம். அவர் கண்டிப்பா முதலமைச்சர் ஆவாரு. 30லேருந்து 40% வரும். அப்படி வெற்றி பெற முடியாது, பர்சன்டேஜ் தான் வரும், ரசிகர் ஓட்டு அவ்வளவுதான், ஒரு 10% தான் வரும்ன்றாங்க. கண்டிப்பாக அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போதைக்கு ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், இது வரைக்கும் ஆண்டுட்டு இப்போ தோல்வி அடைஞ்சு இருக்கிற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாம் வந்து ஊழல் கட்சிகளாக மாறிக்கிட்டு வருது. தளபதி ஒருத்தர் தான் ஊழலுக்கு எதிராக தீர்க்கமாக நிற்கிறாரு. அதனால மக்கள் வந்து தளபதியோட உண்மையான, நேர்மையான, விசுவாசமான ஆட்சியை மக்களுக்கு கொடுப்பாருன்னு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. ஆனா நீங்க ஊழல் இல்லாத செய்வாரு, ஆனா அவர் ஊழல்வாதி என்று எடப்பாடி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? அது அரசியலுக்காக பரப்பப்படும் பொய் புகார். ஊழல் இல்ல, ஊழல் செய்வதில்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் ஊழலே செய்யலை. அவர் மேலே அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பரப்பி விடுறாங்க. ஆனா அடித்தளமே இல்ல, திருமாவளவன் அவர் சொல்றாங்க, அடித்தளம் இல்ல, அடித்தளம் இல்லாத ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடித்தளம் இல்லாமையா மக்கள் இயக்கமெல்லாம் ஆரம்பித்து ஒரு 15-20 ஆண்டு காலமாக மக்களோட வாழ்ந்து மக்களுக்கு நற்பணி செய்து இன்னைக்கு அரசியல் களம் கண்டிருக்காங்க. விஜய் நான் ஒரு நடிகரா தான் பாக்குறேன், அரசியல்வாதியா பார்க்கலன்னு பல நடிகர்கள்லாம் விமர்சனம் பண்றாங்க. நான் இவ்வளோ நாளாக தளபதி அவர்களை வந்து நடிகராக பார்த்ததுனால அவர் மேலே எனக்கு பெரிய பற்று கிடையாது.
அரசியல்வாதியாக அவரை நான் ரொம்ப லைக் பண்ணுறேன். லைக் பண்ணுங்க. ஆமாம். வெற்றி 2016 எப்படி இருக்கும் இந்த தேர்தல்? 2026 வந்து 1967 மாதிரி 1977 மாதிரி வரலாறு படைப்பார். வரலாறு படைச்சிட்டு வரானே. கண்டிப்பாக படைப்பார். வரலாறுல இடம் பெறுவாரா தளபதி? வரலாற்றில் இடம் பிடிப்பார். கண்டிப்பா. இடம் பிடிப்பார். இந்த அளவுக்கு சொல்றீங்க? அவரோட அந்த முகத்தை பார்த்தாலே அவர் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்லது செய்யணும், அவரோட ஃபுல் கேரியரை விட்டுட்டு அவர் வர்றாரு. அப்போ வந்து மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்து வரும்போது நம்ம அவருக்கு ஆதரவு கடன் கொடுக்கறதுல தப்பே இல்லை. திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில் பரணி பாலாஜி அண்ணனுக்கு நாங்கள் மனு தாக்கல் பண்ண வந்திருக்கோம். அவர் எப்படிக்கா அவர் வந்து கட்சிக்காக என்ன பண்ணியிருக்காரு, மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு அந்த தொகுதியில? எல்லாமே நல்ல பிரமாணமாக பண்ணியிருக்காரு. நலத்திட்டங்கள் நிறையா பண்ணியிருக்காரு. ஆதரவு உண்டு அவருக்கு. திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில் அவருக்கு ஆதரவு உண்டு. கண்டிப்பா ஜெயிப்பாரா? மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்கா? எல்லா மக்கள் ஆதரவும் இருக்கா? எல்லா மக்கள் ஆதரவும் இருக்கு. கண்டிப்பாக அவர் தான் வருவார். அது மாற்றமே கிடையாது. அவர் நல்ல வரவேற்பு நல்லா சூப்பராக இருக்கு அவருக்கு. எதன் அடிப்படையில் அவருக்கு வந்து இந்த பதவியை கூட கொடுக்கலாம், இந்த எம்எல்ஏ நிற்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? எதன் அடிப்படையில்? என்ன காரணம்? என்ன காரணம்? எல்லா காரணமும் அவருக்கு எதையுமே இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் சொல்ல முடியாது. எல்லாமே அவர் செய்கிறாரு. எந்த ஒரு நல்லதுக்கு இடத்துக்கு போய் அட்டன் பண்ணுவார். ஒரு நமக்கு என்ன தேவைன்னா இப்போ சொன்னா கரெக்டாக அப்படியே அட்டன் பண்ணி கொடுப்பாரு. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவரை பொறுத்தளவுக்கு அவர் ஜெயிப்பார். அந்த தொகுதியில உள்ள பிரச்சனைகள் அவருக்கு தெரியுமா? எல்லாமே தெரியும் அவருக்கு. நேராக வந்து பார்ப்பார். நாங்கள் போய் சொன்னோம்னா வந்து பார்ப்பாரு. பார்ப்பாரு. கண்டிப்பா வந்து செய்வாரா? நல்லது கண்டிப்பாக செய்வார் அவர். மாற்றம் ஏற்படுத்துவாரா? கண்டிப்பாக மாற்றம் ஏற்படுத்துவார். வாய்ப்பு சூப்பராக கிடைக்கும் அவருக்கு. நான் சிவகங்கையிலேருந்து வந்திருக்கேன். சிவகங்கை சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். ஏக்கா இங்க வந்திருக்கீங்க இப்ப? வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு விருப்ப மனு கொடுத்துட்ருக்காங்க. அந்த விருப்ப மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன். கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். வாய்ப்பு கிடைச்சிருமா? கண்டிப்பாக. எதனால கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நான் வேலுநாச்சியார், ராணி வேலுநாச்சியாரோட கிராண்ட் டாட்டர். அவங்களோட வம்சாவளியினரில் நான் அவங்களோட பேத்தி. கொள்கை தலைவருடைய பேத்தியா? ஆமாம், கண்டிப்பாக. கட்சியோடைய கொள்கை தலைவருடைய பேத்தியா மனு கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், அப்படிதான். கண்டிப்பா கிடைச்சிடும். கண்டிப்பாக கிடைக்கும். அங்க ஓட்டு போடுவாங்களா மக்கள் தாவேக்காக்கு? கண்டிப்பாக. தலைவர் விஜய்க்கு நல்ல இங்கே அன்பு இருக்குது மக்கள்கிட்ட. வரவேற்பு இருக்கா? வரவேற்பு நிறையாவே இருக்குது. நிறைய இருக்கு. பல விமர்சனங்கள் வருது, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க விஜய் மேல? விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அரசியல் தலைவரில் வராமல் இருக்குமா? வரத்தான் செய்யும். அதெல்லாம் கடந்து போலான்றீங்களா? கண்டிப்பாக கடந்து போய்த்தான் ஆகணும். அடித்தளமே இல்ல, எப்படி வெற்றி பெறுவாரு அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. என்ன அடித்தளம் இல்லை? எல்லா அடித்தளமும் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக இருக்கு. விஜய்க்கு ஓட்டு போடணும்னா ஏதாவது காரணம் சொல்லுங்க மேடம். அவர் ஒரு புதிய தலைவர், நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற ஒரு சின்ன வயசுல செய்யணும்னு நினைக்கிற நல்ல தலைவர். கரைதரே இல்லாதவர். இது வரைக்கும் அவர் மேலே எந்த ஒரு விமர்சனமும் நெகட்டிவாக எதுவுமே இல்லை. நல்ல மக்கள்கிட்ட அன்பு இருக்குது. இதை விட அன்பு வேறு யார்ட்டையுமே நம்ம பார்த்ததில்ல, வேறு அரசியல் தலைவர்கள்ட்ட. கண்டிப்பாக எங்கள் தொகுதியில் விஜய் சார் ஜெயிப்பார். ஆனா அடித்தளமே இல்ல, எப்படி ஆட்சி அமைப்பாருன்னு கேள்வி கேட்கறாங்க. எப்படின்னா பாக்குறீங்க? அதாவது 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதல்ல இயக்கம் கண்டபோது எந்த விதமான அடித்தளம் இல்லாமல் மக்களை மட்டுமே நம்பி தான் வந்து ஆட்சி அமைச்சாங்க. அதே போல் வந்து அறிஞர் அண்ணாவும் சரி, பெருந்தலைவர் காமராஜரும் சரி, அதே போல் வரலாற்றை திருப்புகின்ற வகையிலே தளபதி அவர்கள் 2024 மக்களை மட்டுமே நம்பி மக்கள் களத்திற்கு நல்லாட்சி அமைக்க வேண்டும் என்று உறுதியெடுத்து அனைவருக்கும் நல்லாட்சி அமைய வேண்டும் என்று வந்துள்ளார். ஒரு வெற்றி கூட்டம் அப்படின்றாங்க. வெற்றி கூட்டம் தமிழ்நாட்டுல சுத்துது. ஆனால் அவர் உதயநிதி அவருடைய கருத்தை வந்து நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அவரெல்லாம் வந்து சினிமா துறையில் தளபதிக்கு இடையே வரணும்னு நினச்சிக்கிட்டு புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை மாதிரி வந்து கடைசியில் வந்து அவர் அப்பாவை நம்பி அரசியலுக்கு வந்துட்டார். அவர் சினிமாவிலேயும் வந்து ஃபஸ்ட்டு, அதே மாதிரி வந்து இப்போ அடுத்த அரசியல்லேயே வந்து அவர் தளபதிக்கு இணையாக வரணும்னு நினச்சிக்கிறாரு. 2024 மக்களில் வந்து அவர் நிற்கக்கூடிய தொகுதியிலே வந்து தக்க பாடம் புகட்டுவார்கள். அதே போல் இந்த வெட்டி கூட்டம் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு வந்து சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், ஆரம்ப காலகட்டத்தில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கம் கண்ட பொழுது அங்கே வந்த தொண்டர்கள் அனைவருமே இளைஞர்கள். அவர்களையும் பார்த்து விசில் அடிச்சான் குஞ்சு என்றுதான் வந்து ஒரு அவதூறுகளை அள்ளி வீசினார்கள். ஆனால் இன்று அதே இளைஞர்கள் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரியணையில் ஏற்றினார்கள். அதே போலத்தான் இங்கே உள்ள சிறு சிறு துரும்புகள் நமது தளபதி அவர்களை மீண்டும் அரியணையில் ஏற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையக்கூடியது. நான் ஒரு நடிகராக தான் விஜயை பார்க்குறேன். நான் வந்து அவர் ஒரு அரசியல்வாதியா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சில நடிகர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஐயா அவர் வந்து அவரை வந்து அரசியல்வாதியா ஏத்துக்கல அப்படின்றாங்க. ஐயா அவர் வந்து நடிப்புத் துறையில் வந்து அவர் மிகப்பெரிய இந்திய அளவில் வந்து மிகப்பெரிய முதன்மையான நடிகர். அவர் வருடம் 4 படங்கள் நடித்தால் 1000 கோடி வருவாய் விட்டு அவருக்கு என்ன அவசியம் உள்ளது இந்த ஆனால் நமக்கான இந்த வருவாயை கொடுத்து இந்த மக்களுக்கு தற்பொழுது வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெற்றிடத்தை நிரப்பி மக்களை
நல்வழிப்படுத்தி நாம் வந்து நல்ல ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். ஆனால் நடிகராக பார்க்கக்கூடிய அனைவருமே வந்து நிஜ களத்திலும் சரி, சினிமா துறையிலும் சரி நடிகர்கள் மட்டுமே. ஆனால் தளபதி அவர்கள் நடிப்பை விட்டுவிட்டு மக்கள் களத்திற்கு ஒரு தலைவராக வர வேண்டும் என்று வந்துள்ளார். 200 கோடி ரூபாய் விட்டு வராருன்னா 2 லட்சம் கோடி சம்பாதிக்க தான் வராரு அப்படின்னு விமர்சனம் வந்திருக்கு. ஐயா, காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடி விழுகும். அதாவது தலைவர் அவர்கள் வந்து 200 கோடி வருவாயை விட்டு விட்டு 2 லட்சம் கோடி சம்பாதிக்கிறார் என்றால் அவர்கள் ஆல்ரெடி சம்பாதிச்சிருக்கார்கள். அவங்கெல்லாம் வந்து அந்த பார்வையிலே பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தெரியும். அவங்களுக்கு வந்து அவங்க ஊழல் செஞ்சுருக்காங்க, மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு அந்த பார்வை தான் தெரியும். ஆனால் அவர் தளபதி வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், மக்களுக்கு இந்த நமக்கு வாழ்வளித்த இந்த மக்களுக்கு நாம் நல்ல ஒருவான நிமிர்ந்து நிற்க வேண்டும். பொருளாதாரத்திலும் சரி, அதாவது தொழில் வளர்ச்சியிலும் சரி, மக்கள் வந்து இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்போடு இருக்க வேண்டும் என்று அதை உறுதி கொண்டு அவர் களத்திற்கு வந்துள்ளார்.